சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, ராமராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு. எல்லாருமே காணாம போயிட்டாங்க. இவரும் அதே மாதிரி காணாம போவாங்கன்னு கட்சி ஆரம்பிச்சது எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி போட்டு தமிழ்நாட்டில் எந்த கட்சியாச்சு பார்த்துருப்பீங்களா? ஏன்னா என் தளபதியை பார்த்து பயந்து இன்னைக்கு கூட்டணி போடுறான், தெருவுக்கு போய் பூத்து கமிட்டி நிர்வாகிய நியமிக்கிறான். நாங்க அப்படி கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இயக்கமா இருக்கும் போதே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 60,000 பூத்தை போட்டு ரெடியா வச்சுக்கிறோம். அதுதான் தமிழக வெற்றி கழகம் பிளான்க. தளபதி சாதாரணமா அந்த இடத்துக்கு வரல. அவர் சினிமால நடிக்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் தெரியும், இதெல்லாம் ஒரு முகமா, இதெல்லாம் நாங்கள் அட்டைப்படத்தில் போட மாட்டோம். எத்தனையோ பத்திரிகை அன்னைக்கு எங்கள் தளபதி ஒரு நல்ல விஷயம் பண்ணால் பத்திரிகையில் போட மாட்டான். ஆனால் இன்னைக்கு அவருடைய முகத்தை பார்க்க கோடான கோடி ஆண்களும் கோடான கோடி பெண்களும் இன்றைக்கு பார்த்து தவம் கிடக்கின்றது. அவர்தான் தளபதி. ஏன்னா தளபதி வெளியே வர மாட்டேன்றாருன்னு சொல்லியிருந்தானுங்க. சாதாரணமா வெளியே வரத்துக்குன்னா அவர் உதயநிதியா இல்லை அமித்ஷாவா? ஏங்க சாதாரணமா வெளியே வரத்துக்குன்னா பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதை விட 10 மடங்கு கூட்டம் இன்றைக்கு அவர் வந்தா வருது.